ஏங்க அடுத்த வயிற்றுல அடிக்கிறீங்க? இது ஒரு பொழப்பா? நான் பாராட்டுறேன். ஜனநாயகத்துக்கு மக்கள் ரசிகர்கள் தீர்ப்பளிக்கட்டு, ரசிகர் தீர்ப்படி அது போகட்டு. கண்டிப்பா படத்துக்கு எதிராக எந்த ஒப்பீனியனும் நான் 3 நாள் சொல்ல மாட்டேன். எவன் குடியும் கெடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு கிடையாது. ஜோசப் விஜய் புரிஞ்சுடுங்க. நீங்க எத்தனை பேர் இதை சதி பண்ணி எவ்வளவு பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஐயாவும் திருப்பாச்சியும் நினைக்கிறேன் வரும்போது, ஐயா பொங்கல் படத்துல நம்பர் 1 வராதுன்னு விமர்சனம் எழுத வச்சது யாரு? நீங்களா உங்க அப்பன்? உங்க அப்பன் அந்த விமர்சனத்தை எழுத வச்சது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் சொல்றேன், எவன் குடியும் கெடுக்கிறதுக்கும் எவன் படத்தை கெடுக்கிறதுக்கும் உள்ள புத்தி எங்களுக்கு கிடையாது. ஆனா சிவகார்த்திகேயன் படம் வர்றதை எடுத்து காசு கொடுத்து கூலிக்கு போறக்கூடிய ஏவி விட்டு, ஏப்பா உன்ன மாதிரி 2 டைரக்டருக்கு மாநாட்டம் அவன் தான். நியாயம் இல்ல, மனச்சாட்சி இல்ல. அவன் இன்னைக்கு இந்த படம் வருதுன்னா அவனுக்கு லாபம். தனி டேட்ல வரதோட இது லாபம். ஹாலிடே கலெக்ஷன் அவனுக்கு வருது. எவனும் வியாபாரத்துக்கு அப்படித்தானே பண்ணுவான். இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு அப்படி வேற போட்டி படம் வரக்கூடாதுன்னா தனி டேட்டுக்கு போ. நீ தான் கல்ட்டாச்ச, பெரிய பவர் ஆச்ச. ஹாலிடே கலெக்ஷன் உனக்கு என்னத்துக்கு? ஹாலிடே கலெக்ஷனை கேமியோ கொடுத்து பூஸ்ட் பண்ணல சிவகார்த்திகேயன். நான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் ரசிகர்களும் உன் படத்தை ஆடியன்ஸா வந்தான். நானே அதுக்காக தான் படத்துக்கு போனேன், கோட் படத்துக்கு.